வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான ரொம்பவே சிம்பிளான தஞ்சாவூர் ஸ்பெஷல் அசோகா அல்வா எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த அசோகா அல்வா ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாங்க. ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இதை நம்ம பாசிப்பருப்பு வச்சு தான் செய்ய போகிறோம். அதனால் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை தேவையான அளவு தண்ணி வச்சு குக்கரில் 2 விசில் வர அளவுக்கு வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாசிப்பருப்பு நான் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு. நம்ம எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கோதுமை மாவு 2 டேபிள் ஸ்பூனை சேர்த்து நம்ம வறுத்தெடுத்துக்கணும். ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா கோதுமை மாவு சேர்த்தோடனே தீஞ்சிடக்கூடாது. இந்த கோதுமை மாவு சேர்க்குறனால தான் அது உடனே நம்மளுக்கு அந்த அல்வா பதத்துக்கு வரும். அதனால் நெய்யில் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நாம் 2 கப் அளவுக்கு பாசிப்பருப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கோம். நீங்கள் அளவு அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பையும் இது கூட சேர்த்துக்கிட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நார்மலாக நம்ம செய்யக்கூடிய கோதுமை அல்வா மாதிரிலாம் ரொம்ப லேட் ஆகாது. ரொம்ப நேரம் கிண்டவும் தேவையில்லை. நம்ம பாசிப்பருப்பில் செய்கிறதுனால இது ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. எப்பயுமே நார்மலாக நம்ம வீட்டில் பருப்பெல்லாம் நம்ம வச்சுருப்போம். அப்படி இருக்கும்போது குயிக்காக ஒரு ஸ்வீட் செய்யணும்னா நீங்கள் இந்த அசோகா அல்வாவை குயிக்காக செய்யலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அந்த கோதுமை மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆயிடணும். நம்ம பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டே வேக வச்சு தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். வேக வச்சு நீங்கள் மிக்ஸி ஜாரில் வேணாவும் சேர்த்து கிரைண்ட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் வேக வச்சதுலேயே நல்லா மசிஞ்சிருச்சு. அதனால் நான் கிரைண்ட் பண்ணல. நீங்கள் தேவைன்னா அப்படி கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுட் கலர் ரெட் கலர் நான் சேர்த்துருக்கேன். அசோகா அல்வா எப்பயுமே ரெட் கலரில் தாங்க இருக்கும். உங்களுக்கு எல்லோ கலர் பிடிக்கும்னா நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். ரெட் கலர் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாசிப்பருப்பை நம்ம முதலே வேக வச்சனால நீங்கள் கைவிடாமல் கிண்டி விட்டிங்கன்னா போதும். இப்போ தேவையான அளவு நடுவில் நெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி செஞ்சுருக்கக்கூடிய இந்த அசோகா அல்வாவுக்கு 50 நெய் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஃபுட் கலர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சுருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பாசிப்பருப்புக்கு 3 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பாசிப்பருப்போட சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா சர்க்கரை நல்லா உருகி வருது. இந்த ஸ்டேஜில் கைவிடாமல் நீங்கள் கிண்டிட்டுருங்க. இந்த ரெசிபியை நம்ம செய்கிறதுக்கு 15 to 20 மினிட்ஸே போதுமானதுங்க. குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்பவே சிம்பிளானதும் கூட. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுட்ருக்கோம். நல்லா கொதி வருது. நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுட்ருக்கணும். இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளுடைய அசோகா அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நடுவில் நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து கைவிடாமல் கிண்டி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பேனில் ஒட்டாமல் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் அசோகா அல்வாவோட பதம். இப்போ நம்மளுடைய அசோகா அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காக செய்யக்கூடியதுங்க. நார்மலாக நம்ம பர்த்டே வீட்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் கேசரி தான் செய்வோம். அதுக்கு பதிலாக இந்த அசோகா அல்வாவை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம்.
இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். முதலையே வந்து நம்ம சேனலில் கோதுமை அல்வா எப்படி செய்யலான்னு செஞ்சு காமிச்சிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். இப்போ நம்மளுடைய அசோகா அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.